கோஸும் மூக்கடலையும் போட்டு எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நைட்டே இது மாதிரி தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும் மூக்கடலையை. காலையில் எடுத்து பார்த்தா ஊறிடும். அதை எடுத்து நல்லா கழுவிட்டு இதை மாதிரி குக்கரில் போட்டுடணும். போட்டுட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிடணும். அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு, அது 3 விசில் விட்டு இறக்கணுன்னே இது மாதிரி வெந்துடும் மூக்கடலை. அதை இறக்கி வச்சுருங்க. இப்போது கோஸு எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். கோஸு சின்ன சின்னதாக அரிஞ்சிக்கணும். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை. வெங்காயம் பொடிசாக அரிஞ்சுங்க, தக்காளியும் பொடிசாக அரிஞ்சிக்கும், பச்சை மிளகாவும் பொடிசாக அரிஞ்சுங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுடணும். கடுகு பொரிஞ்ச உடனே உளுந்தம்பருப்பு போட்டுடணும். போட்டு இது மாதிரி நல்லா வதக்குங்க. வதக்கிட்ட பிறகு வெங்காயம் சேர்த்துட்டு அதையும் நல்லா சேர்த்து வதக்குங்க. இது மாதிரி நல்லா வதங்கிடணும். நல்லா வதங்கின பிறகு இப்போ தக்காளி சேர்த்துருங்க. தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இது மாதிரி நல்லா வதங்கிடணும். கறிவேப்பிலை சேர்த்துருங்க. இப்போ கோஸு சேர்த்துருங்க. இப்போ கோஸை நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துருங்க. பாருங்க, இது மாதிரி நல்லா வதக்கிடுங்க. நல்லா எண்ணெயில் வதக்கணும். இப்போ பச்சை மிளகாய், இப்போ மிளகுத்தூள். இப்போ நல்லா வதக்கிட்டு மஞ்சள்தூள், உப்பு. இப்போ உப்பு சேர்த்துட்டு மஞ்சள்தூளையும் சேர்த்துருங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி அது வேகட்டும். இப்போ தட்டு போட்டு மூடிடுங்க. அவிச்சு வச்ச கடலையை எடுத்து இதை மாதிரி ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க. பாருங்க, கோஸு வெந்துருச்சு. கொஞ்சம் தண்ணி இருக்குது. அது சுண்ட பிறகு நம்ம கடலையை போட்டு இறக்கிடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அவ்வளோதான், காய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாருங்க, தண்ணியே இல்லை. இப்போ நம்ம மூக்கடலையே இப்போ இந்த டைமில் சேர்த்துடணும். இப்போது மூக்கடலையே சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா கிளறிடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறிட்டிங்களா? 2 நிமிஷம் அப்படியே அடுப்பில் வச்சு நல்லா கிளறிட்டே இருங்க. நல்லா கிளறிட்டு இருந்தால் ரெடி ஆகிடும். பாருங்கள், தண்ணியெல்லாம் இல்லை, நல்லா இதுவாகிடுச்சா? அவ்வளோதான். இப்போ நம்ம இறக்கிடலாம். கோஸு மூக்கடலை போட்டு பொரியல் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.